எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இங்க வாங்க. அது ஒரு பொண்ண கடத்தணும். ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? எந்த பொண்ணு மேடம்? யோ, ஒரு பொண்ண கடத்தணும். பொண்ண கடத்தணுமா? ரன்பீர், 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 ரன்பீர். அப்பா தப்புச்சோடா சாமி. ஐயோ வந்துட்டாங்களே. ரன்பீர், ரன்பீர், ரன்பீர். என்னாச்சு ரன்பீர்? பொண்ண கடத்தணுமா? ஆமா, ஒரு பொண்ண கடத்தணும். ரன்பீர், ஐயோ இதெல்லாம் வம்பா இருக்கு. ஏதோ சக்தி மேடம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாச்சும் ஆறுதல் சொல்லலான்னு போனா ஆளை கடத்தணுமா? இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. பேசாம பாஸ் கிட்ட லீவ சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன எஸ்கேப்பா? ஒண்ணு இல்ல ரன்பீர், நான் படுக்க சும்மா தானே இருந்தேன். நீ தானே ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன. தப்புதான் மேடம். அப்படி அப்புனா இப்ப என்ன ஹெல்ப்னு சொன்னா திடீர்னு மறைஞ்சு வந்தா என்ன அர்த்தம்? அது என்ன அது இது வந்துன்னு பால் தூக்க முடியுமா முடியாதா? முடியாது மேடம். முடியாதா? முடியாது மேடம். சரி ரன்பீர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களால முடியாதுன்னா விட்டுருங்க. நான் உங்களை என் குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைச்சேன். ஆனா நீங்க இல்லன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. பரவாயில்ல விடுங்க. ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் ஒரு பிட்ட போடுவோம். ரன்பீர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பாஸோட மனைவி கூட பிறந்த உறவு மாதிரிலாம் சொன்னீங்களே, இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு தானா? பரவாயில்ல ரன்பீர், இனிமே என்னோட பர்சனல் விஷயத்துல நான் உங்களை இழுக்கவே மாட்டேன். நிறுத்துங்க மேடம். இதுக்கு மேல இந்த வழியை என்னால தாங்கிக்க முடியாது மேடம். ஆள் யாரு, எத்தனை காலு, எத்தனை கை, எத்தனை தலை டீட்டெயில் சொல்லுங்க மேடம். மத்ததெல்லாம் நான் மட்டுமே பாத்துக்கிறேன். ரன்பீர், இனிமே நீ மாணிக்கல பாஷா. ஐயோ ரன்பீர், சூப்பர் ரன்பீர், சூப்பர் ரன்பீர். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஆல் சூப்பரா இருக்கீங்க. இப்படியே இருந்துக்கோங்க. இதுதான் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ஓகே ரன்பீர், இது நீ கரெக்ட்டா செஞ்சு முடிச்சதோ எனக்கு ஒரு கால் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் நான் சொல்றேன். ஓகே மேடம். மேடம், ஒரு சின்ன டவுட். இத என்ன காரணத்துக்காக செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இப்ப அத பத்தில பேச நேரம் இல்ல ரன்பீர். நீங்க முதல்ல வேலைய முடிங்க. வொர்க் ஃபாஸ்ட். ரன்பீர், ஒரு நிமிஷம். ரன்பீர், நீங்க இப்படியே போனீங்கன்னா மாட்டிப்பீங்களே. என்ன பண்ண போறீங்க? கவலையே படாதீங்க மேடம். நான் என் தலைவன் கிட்ட போய் அசத்துறேன். ஆளை கடத்திட்டு அசத்துறேன். என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறான்? வேலையை ஒழுங்கா முடிப்பானா? விஷயம் என்னன்னு தெரியாம தானே போறான். சக்சஸ் தான். யாருன்னு கேக்குறீங்க?
டிஆர்னு சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி சகலகலா வல்லவன் டிஆர் நான் கிடையாது மேடம். நான் சாதாரண ஆர்ஆர். ஆராரா? ஆர்ஆர்னா ரன்பீர். ஓ ரன்பீரா? சரி, என் காரை ஏன் மறைச்சிங்க? இவதான் மேடம் என் தங்கச்சி. இவளுக்கு கல்யாண வயசாச்சு. ஆல்ரெடி இவ மனச ஒருத்தன் கெடுத்தாச்சு. கெட்டு போன இவளுக்கு 3 மாசம் ஆச்சு. கெடுத்த அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். அத நான் போய் தடுத்தாகணும். இல்லன்னா என் மொத்த குடும்பத்துக்கும் செய்வாங்க தகனம். நீங்க இப்ப மனசு வச்சு குடுக்கணும் லிஃப்ட். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது இறக்க குணம். இறக்க குணம் இறக்க குணம். சார், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்றேன். ப்ளீஸ் மேடம். சாரி சார், நான் ஒரு டாக்டர். அர்ஜென்ட்டா ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். மேடம், நீங்க மட்டும் மனசு வச்சு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சி பிரசவத்துல இருந்து கடைசி தங்கச்சி கடைசி பிரசவம் வரைக்கும் உங்க ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்றேன். என்ன சொல்றீங்க? டீல் ஓகே தான். சரி, கார்ல ஏறுங்க. பட் நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் இறக்கி விட மாட்டேன். போற வழியில இறக்கி விட்டுருவேன். அது போதும் மேடம். எங்களுக்கு சந்தோஷமா ஊருக்கு போவேன் பொங்கலுக்கு. திரும்பி வருவேன் திங்களுக்கு. வாமா தங்கச்சி போலாம். ஏன் மேடம் இந்த உதவி பண்றத பத்தி என்ன மேடம் நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும். Super, இப்ப கூட madam. நான் உங்களுக்கு பண்றேன் பாருங்க. இது கூட ஒரு உதவிதான். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய உதவிகளை நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓஹோ, அப்படி என்ன மேடம் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வர ஏழை எளியவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றோம். ச்சே, உங்க கோட்டு, உங்க பல்லு, உங்க முகமும் தான் வெள்ளன்னு நினைச்சேன். உங்க மனசும் வெள்ள மேடம். சரிங்க மேடம். ஃப்ரீனா எப்படி? உங்ககிட்ட வந்ததுல இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் எல்லா செலவையும் நீங்களே ஏத்துப்பீங்களா? நோ 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 நோ, நாட் எவ்ரிதிங். சிலதுக்கு மட்டும் நாங்க சார்ஜ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்கன்னா ஆபரேஷன், மெடிசன், அவங்க ஸ்டே பண்ற ரூம் ரெண்ட் வித் ஃபுட், அதுக்கு மட்டும் தான் நாங்க சார்ஜ் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீன்னு சொன்னது? எங்களோட எல்லா கன்சல்டிங் ஃபீஸும் ஃப்ரீ. அடி பாவிங்களா, 100 ரூபா கன்சல்டிங் பீஸை கட் பண்ணிட்டு மொத்த ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீன்னு பீலாவா விடுறீங்க? இருடி உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. மேடம், என்ன ஒரு அருமையான திட்டம். இத உடனே ஆக்கணும் சட்டம். ஐயோ மேடம், உங்க மூக்கு மேல ஒரு கருப்பு வட்டம். என்னது? என் மூக்கு மேல கருப்பு வட்டமா? ஆமா மேடம், இந்தாங்க என்னோட கர்ச்சிப்பை யூஸ் பண்ணி தொடச்சிக்குங்க மேடம். இல்ல இல்ல, சாரி சார். நான் அடுத்தவங்க, அதுவும் ஆம்பளைங்களோட கர்ச்சிப்பை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சாரி மேடம். என்னது இல்லைனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு தானே, அவ கர்ச்சிப்பையாவது யூஸ் பண்ணுங்க மேடம். அம்மா தங்கச்சி, அந்த கர்ச்சிப்பை குடுமா. குடுமா, என்ன யோசிக்கிற? இந்த கர்ச்சிஃப்ல குளோரோஃபார்ம் இருக்கு. இதை நீ வாங்கி மூஞ்ச தொடச்ச உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவ. இந்தாங்க மேடம். தேங்க்யூ ரன்பீர். அப்பாடா, சக்சஸ். சக்தி மேடம். ரன்பீர் என்னாச்சு? சக்சஸ் மேடம். சூப்பர் ரன்பீர், குட் ஜாப். ரன்பீர், உடனே அந்த டாக்டர் கொண்டு வந்த பேக், ஸ்டெத்தஸ்கோப் எல்லாத்தையும் உங்க கூட வந்திருக்கால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். சரி, அந்த பொண்ணு கிட்ட போன் கொடுங்க. ஓகே மேடம். இந்தாமா தங்கச்சி. சொல்லுங்க மேடம். என்ன பேசுறாங்க, என்ன பிளான் பண்றாங்கன்னே புரியலையே. சரி, சக்தி மேடம் எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லாமையா போவாங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிரு மேடம். சொல்லுங்க மேடம், அடுத்து நான் இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். உங்க வீட்டுக்கா? யூ மீன் உங்க அம்மா வீட்டுக்கா? யோ, ஏன் வீடுன்னு சொன்னது இப்ப நான் வாழ்ற வீடு, அதாவது உன் பாஸ் சிவாவோட வீடு. என்னது, பாஸ் வீட்டுக்கா? ஐயோ, நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல மேடம்.
பாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது தோலை உரிச்சு ஆடு மாதிரி தொங்க விட்டுருவாரு. நான் வரல மேடம். ரன்பீர், நீ செய்ய போற இந்த காரியத்தினால ஒரு குடும்பமே வாழ போகுது ரன்பீர். ப்ளீஸ் ரன்பீர், அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. சரிங்க மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் பண்றேன். இந்த பொண்ணை உங்க வீட்டுக்கு ஐயா சிவா பாஸ் வீட்டுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் என்ன மேடம் பண்ணோம்? அந்த பொண்ணு திரும்பி வர வரைக்கும் அங்க பக்கத்திலேயே என் வீட்டு ஆளுங்க யார் கண்ணிலும் படாம வெயிட் பண்ணுங்க. அந்த பொண்ணு வந்ததோ நான் உங்ககிட்ட கொடுத்த பணத்துல ஒரு 10,000 ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. ஓகேவா? அது போதும். ஓகேவா? பிளான் புரிஞ்சுதா? டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கால் பண்றேன் மேடம். ஓகே. அப்படி இறங்க இறங்க இறங்க. அப்பாடா, நல்லா மயங்கிட்டா. பாமா தங்கச்சி, நாம போகலாம். யோ கையை எடியா, சும்மா மேல கை போட்டு பேசுன அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. சாரிமா தங்கச்சி, தலைவர் கிட்ட போட்டதுனால கொஞ்சம் ஓவரா எமோஷன் ஆயிட்டேன். தப்பா எடுத்துக்காதமா. பாமா. என்னங்க? ஒன்றும் இல்லை, ம், ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கேடி. மீனாட்சி, நீ எதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? நீ கன்சீவா இருக்க. தாரணி, அண்ணா, என்ன சொன்ன? நீ இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கியா? மீனாட்சி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னேன். என்ன மீனாட்சி? ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா நடக்கலையானே தெரியல. இவ வேற. இதாம்மா மேடம் சொன்ன வீடு. உள்ள போய் மேடம் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிரணும். புரியுதா? போ. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல துட்டு எடு. ஏமா, உள்ள போய் நடிக்கவே இல்ல, அதுக்குள்ள துட்டு துட்டுன்னு பறக்குற. போமா, போய் நடி. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். டேய் ரன்பீர், எங்க இருந்துடா இத புடிச்ச? மேடம், இங்க பாரு மீனாட்சி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மீனாட்சி, நீ கன்சீவா இருக்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. மீனாட்சி, இங்க வாயேன். என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் இங்க வா. இங்க வா. என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கூட. என்ன சத்தியம்? நீ என் மேல சத்தியம் பண்ணு. ஐயோ, என்னன்னு சொன்னாதானுங்க. என்னன்னு சொல்லுங்க. என் மேல சத்தியம் பண்ணு நீ ஃபர்ஸ்ட். ஏய், வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே? ஷோ, அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ராத்திரி நான் தண்ணி அடிச்சிட்டு வந்தேன்னா, ம், அப்போ நீ என்ன பிடிச்சி தள்ளி விட்டியா? ஆ, அப்போ நான் மட்டும் தானே பெட்ல விழுந்தேன். அதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல வந்து ஏங்க? இல்ல இல்ல, அது இல்ல மீனாட்சி. அதுக்கப்புறம் ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்ல. நான் எவ்வளோ பாவம் மீனாட்சி. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடந்துச்சுன்னே கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாம போயிரும் போல. ஐயோ, நீங்க வேற சும்மா இருங்க. சும்மா இருக்கவா? அந்த பொண்ணு கரெக்டா பண்ணிடுவாளா இல்ல ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்குவாளா? யோ, என்னையா? இல்ல, என் தலைவன் டிஆர் மாதிரியே இருக்கியே, அதான் உன்னை அப்படி பாக்குறேன். பாத்துட்டல்ல, கிளம்பு கிளம்பு. ஆமா, இது யாரு தூங்கிட்டு இருக்கிறது உன் ஆளா? யோ, போயா கம்முனு. கிட்னாப்பா? கரெக்டா சொல்றான். யோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இது என் ஒய்ஃப் தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க, அதான் தூங்க வச்சிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கே காரை நிறுத்தி வச்சிருக்க? யோ, அவங்க கார்ல போகும்போது தூங்குறது பிடிக்காதியா, அதனாலதான் காரை நிப்பாட்டி வச்சிருக்கேன். போதுமா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஓஹோ, அப்படியா? யோ, என்னையா பார்த்துட்டு இருக்க? போயா. போறான் போறான். யோ, போயான்னு சொல்றேன்ல. போறோம்ல. போவியா? ஆளப்பாரு.
மேடம் யார் நீங்க? டாக்டர் ருக்மணி தான் என்னை இங்க அனுப்புனாங்க. உங்க மருமகளுக்கு அடிக்கடி வாமிட் வருது, லேசா தலை சுத்துதுன்னு சொன்னீங்களாமே, அதான் என்ன செக் பண்ண அனுப்பிச்சாங்க. இல்லையே, அவங்க அப்படி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ருக்மணி தான் நேர்ல வரதா சொன்னாங்க. ஒரு நிமிஷம். என்ன போன் அடிக்கிற சத்தம் கேக்குது? நம்ம போன் இல்லையே, எங்க இருந்து வருது சத்தம்? ஐயோ, டாக்டரோட போனு. ஐயோ, பாஸோட அம்மா. இப்ப எப்படி சமாளிப்போம்? சரி, சமாளிப்போம். ஹலோ ஹலோ, எருமை மாடு மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். டாக்டர், எங்க வீட்டுக்கு நீங்க சொல்லி ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. நீங்க தான் அனுப்பிச்சிங்களா? ஆமா மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் வந்துருச்சு, அதான் அங்க போயிட்டு இருக்கேன். ஓ, ஓகே டாக்டர். உங்ககிட்ட மேடம் எல்லா விஷயமும் சொன்னாங்களா? சொல்லிட்டாங்க. உங்க மருமகளுக்கு வாமிட் வருது, தலை சுத்துது, அதானே? ஆமா, அதேதான். ஏற்கனவே ஒரு டாக்டர் வச்சு செக் பண்ணோம். அவங்க கர்ப்பமா இல்லையான்னு சரியா சொல்லல. நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டோன்ட் வெரி, நான் செக் பண்ணி சொல்றேன். ம், சரி, உள்ள வாங்க. இவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுடா. சபா. யோ, யாரியா நீ? இன்னும் போகலையா? என்னையா வேணும் உனக்கு? ஓ, நீயும் நம்மால் தானா? ஏய், நம்மால்னா? நம்மால்னா கிட்னாப்பர்ஸ். ஜோ, நான் நல்லது பண்றதுக்காக கிட்னாப் பண்ணிட்டு இருக்கேன்யா. நாங்க மட்டும் என்ன, எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் கிட்னாப் பண்றோம். உனக்கு ஓகேன்னா சொல்லு, நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ற? யோ, நானே ஒட்டுதாடி அடிக்குதுன்னு செம்ம கோவத்துல இருக்கேன். பேசாம போயிரு. நீ உடனே சொல்ல வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. உன்னோட கெட்டப்பும் என்னோட செட்டப்பும் ஒன்று சேர்ந்தா. என்னது செட்டப்பா? அட, சும்மா ஒரு பஞ்சுக்காக சொன்னம்பா. நம்ம 2 பேரும் ஒன்னா கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சா உள்ளூர் போலீஸ் இல்ல, உலகத்துல எந்த போலீஸ் வந்தாலும் நம்மள பிடிக்கவே முடியாது. ஆஹா, நம்மள பர்மனன்ட் கிட்னாப்பராவே முடிவு பண்ணிட்டானே. ஏய், பேசாம போயிடு. கடத்தல்காரனா இருக்க என்ன கொலைகாரனா மாத்திராத. யோ 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 யோ, ஒண்ணு பண்ணிடாதயா, ஒண்ணு பண்ணிடாதயா. கூல் கூல், இந்த என் விசிட்டிங் கார்டு. உனக்கு எப்போ ஓகேனாலும் என் நம்பருக்கு கால் பண்ணு. ஓகே, பாய். அட பாவிங்களா, கிட்னாப் பண்றவன்லாம் விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு சுத்துறானே. இவனை முதல்ல சுடுங்கடா. அம்மா, யாருமா இவங்க? இவங்களா? மீனாட்சி கர்ப்பமா இருக்கான்னு நீ கூட்டிட்டு வந்த டாக்டர் செக் பண்ணி சொன்னாங்கல்ல, அதான் திரும்பவும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு நான் இவங்கள வர சொன்னேன். ஏமா, அப்போ நான் கூட்டிட்டு வந்த டாக்டர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சே, அப்படி இல்ல தாரணி. இவங்க நான் ரெகுலரா செக்அப் பண்ணிக்கிற டாக்டர். இவங்க கிட்டயும் காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் வர சொன்னேன். அதுவும் இல்லாம மீனாட்சி அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, அப்படியே அதையும் பாத்துடலாம் தான். தெரியும் தெரியும். என்ன தாரணி, என்ன யோசிக்கிற? ஏ, நான் கூட்டிட்டு வந்து செக் பண்றது உனக்கு பிடிக்கலையா? ச்சே, அப்படிலாம் இல்லம்மா. மீனாட்சி ஓ மருமக, நீ செக் பண்ணாம வேற யார் செக் பண்ண போறா? உனக்கு அதுக்கு முழு உரிமை இருக்கு. டாக்டர், நீங்க வாங்க. டாக்டர் வாங்க. மா, யாருமா இவங்க? அது ஒண்ணு இல்லடா. அம்மா, நீ இருமா, நான் சொல்றேன். அண்ணே, மீனாட்சிய செக்அப் பண்ண வந்திருக்காங்க. அண்ணி கர்ப்பமா இருக்குல்ல, அதுக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணணும், ஹெல்த்தியா இருக்கா இல்ல அனிமிக்கா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓ, டாக்டர், நீங்க செக் பண்ணுங்க. மீனாட்சி, நீ அப்படியே உட்காருமா. மூச்சு இழுத்து விடுங்க.
எப்போ நடந்திருக்கும்? ம். டாக்டர் கரெக்டாக சொல்லிடுங்க டாக்டர். நான் பல குழப்பத்தில் இருக்கேன். என்னாச்சு டாக்டர்? இவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. போச்சு. அப்போ நான் 2வது டைமும் கன்ஃபார்மாக அப்பாவாயிட்டேன். Papa, 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 point. Papa, 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 point.